Welcome friends. Now exercise 5.2 9th question பார்க்கலாம். So y equal to sin inverse into 2x by 1 plus x square. Okay. So இந்த மாதிரி question பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டிவ் டெரிவேட்டிவ் டைரக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணி போட முடியாது. எப்படி பண்ண முடியும்னா by using trigonometric functions யூஸ் பண்ணி தான் போட முடியும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா இங்க பாத்தீங்கன்னா y equal to sin inverse அப்படினு ஒரு ஃபார்முலா பேஸ்ல இங்க ஒன்று இருக்கும். அதே மாதிரி y equal to cos inverse, அதே மாதிரி y equal to tan inverse அப்படினு ஒரு ஃபார்முலா பேஸ்ல வந்து இங்க சம் வேல்யூஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே சம் வேல்யூஸ் கொடுக்கறது நம்ம கண்டிப்பாக என்ன ஃபார்முலா தான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே சைன் இன்வெர்ஸ்னா நம்மளுக்கு இங்கே வரப்போகிற ஃபார்முலா கண்டிப்பாக சைடில் தான் இருக்கும். இங்கே காஸ் இன்வெர்ஸ்னா இங்கே வரப்போகிற ஃபார்முலா காஸ்டில் தான் இருக்கும். இங்கே டேன் இன்வெர்ஸ்னா இங்கே வர ஃபார்முலா டேனில் தான் இருக்கும். ஸோ இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போது நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார்முலா ஏற்கனவே ஒரு தெரியும். என்ன ஃபார்முலானா sin 2θ equal to 2 tan theta divided by 1 plus tan square theta. Okay, so இதுதான் உங்களுக்கு அந்த trigonometric function formula. So இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த क्वेश्चंस போட போறோம். இது எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா இங்க கம்பேர் பண்ணுங்க 2 இங்க x க்கு பதிலா என்ன இருக்கு உங்களுக்கு tan theta, அதே மாதிரி 1 plus இங்க x square க்கு பதிலா என்ன இருக்கு tan square theta. So அப்ப எப்படி இருக்கு நமக்கு x க்கு பதிலா tan theta இருக்கு. So x equal to tan theta, அப்போ theta equal to என்ன வந்துரும் உங்களுக்கு tan inverse of x அப்படின்னு. ஓகே, x equal to tan theta னா theta ஓட வேல்யூ tan inverse of x. ஓகே, ஸோ இதுதான் நான் இப்போ இங்கே அப்ளை பண்ண போறேன். ஸோ y equal to sin inverse of x ஓட வேல்யூ என்னது tan theta, sin inverse of 2 x ஓட வேல்யூ tan theta divided by 1 plus x square ஓட வேல்யூ, ஸோ x square போடும்போது tan square theta. ஓகே, ஸோ y equal to sin inverse of 2 tan theta divided by 1 plus tan square theta ஓட ஃபார்முலா என்ன உங்களுக்கு sin 2 theta. ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த trigonometric functions அப்ளை பண்றேன்னு. ஸோ sin square sin 2 theta. ஸோ இதே மாதிரி ஃபார்முலாஸ் நீங்க 11th படிச்சிருப்பீங்க. sin inverse of sin theta equal to உங்களுக்கு என்னன்னா theta. இந்த இன்வர்ஸும் இந்த சைனும் அப்படியே கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும். மீதி என்ன மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் வரும் thetaன்னு வரும். இதே இன்கேஸ் sin inverse sin 2 theta இது கேன்சல் ஆயிடுச்சு, மீதி 2 theta மட்டும். ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ y equal to sin inverse sin, அப்போ sin inverse sin வந்து போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன மட்டும் இருக்கும் y equal to 2 theta. ஓகே, ஸோ y equal to 2 theta னா 2 into theta ஓட வேல்யூ ஏற்கனவே நமக்கு என்னன்னு தெரியும் tan inverse of x ன்னு தெரியும். tan inverse of x. இப்போதான் நம்ம என்ன பண்ணோம் ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஸோ dy by dx equal to 2 into d by dx of tan inverse of x. Okay, so dy by dx equal to 2 into differentiation of tan inverse of என்ன உங்களுக்கு tan inverse of x equal to 1 by 1 plus x square. So answer equal to 2 divided by 1 plus x square. ஓகே, ஸோ இங்கே என்ன வருதோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இங்கே ஃபார்முலா வரும். ஆனால் ஒன்றே ஒன்று என்னன்னா இங்கே x equal to நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம்னு இதை வச்சு நீங்கள் இந்த ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்கே x 1 plus x square இருக்கு. ஸோ அப்போ எந்த இடத்துல வந்து sin 2 theta னா tan theta வருமா காஸ் வருமானு இந்த ஃபார்முலா தரவா தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் போட முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்க. y equal to tan inverse y equal to tan inverse 3x minus x cube divided by 1 minus 3x square comma minus 1 by root 3 less than x less than 1 by root 3. Okay, so same concept தான் இங்கே உங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கே நமக்கு உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா இப்போ இங்கே உங்களுக்கு இங்கே tan inverse இருக்கு. அப்போ tan inverseனா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஃபார்முலா வந்துருக்கணும் டேனில் தான் இருக்கணும். நம்மளுக்கு இன்வெர்ஸ் trigonometric ஃபார்முலா தெரியணும். tan 3 theta equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. So இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஸோ 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta ஃபார்முலா என்ன உங்களுக்கு tan 3 theta. ஓகே, ஸோ அப்போ y equal to இந்த x equal to நம்மளுக்கு என்ன அப்ளை பண்ணலாம்? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த x tan theta ஒன்றா இருக்கு, x tan theta ஒன்றா இருக்கு. ஸோ அகைன் இந்த x tan theta ஒன்றா இருக்கு, மீதி எல்லாம் ரிமைனிங் சேமாக இருக்கு. ஸோ அப்போ x equal to என்ன வருது? tan theta. அப்போ theta equal to என்ன வந்துடும்? tan inverse of x வந்துடும். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம இதை எடுத்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ y equal to tan inverse 3 x ஓட வேல்யூ என்னன்னு தெரியும்? tan theta minus x ஓட வேல்யூ tan cube theta divided by 1 minus 3 tan square theta. Okay, so equal to tan inverse. So 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta equal to என்னது உங்களுக்கு? tan 3 theta. ஓகே, ஸோ போன சம்மில் தான் நம்ம பார்த்தோம். இது மாதிரி tan inverse tan அப்படின்னா ஃபார்முலா என்ன உங்களுக்கு? ஸோ இது ரெண்டும் போயிடும். அப்போ மீதி எது மட்டும் இருக்கும்? 3 theta. ஸோ y equal to என்ன உங்களுக்கு? 3 theta. ஸோ y equal to 3 theta ரெண்டு பக்கமும் 3 into thetaவோட வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு? tan inverse of x. ஸோ tan inverse of x. ஸோ ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ dy by dx equal to 3 into d by dx of tan inverse of x. So equal to 3 into differentiation of tan inverse of x என்ன வந்துரும்? 1 by 1 plus x square. So answer என்ன உங்களுக்கு? 3 by 1 plus x square. So இதுதான் final answer. Okay, thank you.